தமிழக வெற்றிகரகம் ஆட்சி அமைஞ்சு 30 நாள் கடந்துருச்சு. அதாவது இந்த 30 நாள்ல எனக்கு என்ன பர்சனலா பிடிச்சதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயம் என்னன்னா, டாஸ்மாக் அதாவது பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, காலேஜ் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக மூட சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாரு முதல்வர் விஜய் அவர்கள். அந்த உத்தரவு எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தது ஊழல் அல்லாத டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், அதாவது வெளிப்படையான நிர்வாகம். அதுக்கப்புறம் 200 யூனிட் மின்சார இலவசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்காக போதைப் பொருள் சிறப்பு தனிப்படை. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 56 ஆண்டுகள் ஒரு கிராமத்துக்கு பஸ் வராம இருந்திருக்கு. அதுக்கு அந்த ஊர் கிராம மக்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. உடனே அதை ஏத்துக்கிட்டு உடனே அந்த ஊருக்கு பஸ் கொடுக்குறாங்க. அந்த பஸ் அந்த ஊருக்கு வரும்போது சாமியே வந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. நமக்கு அது பெரிய விஷயமா தோணாம இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி ஒரு லக்ஸரியான ஒரு இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். ஆனா அவங்க இன்னும் பஸ், அதாவது அடிப்படையான வசதி ஒரு பேருந்து தான். ஒவ்வொரு கிராமத்துக்கும் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஊரையும் இணைச்சு அவங்க நகர்ப்புறத்துக்கு போய் அவங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக தான் அந்த பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா ரோடு இருக்கு, பஸ் இல்ல. சோ ரொம்ப இந்த 56 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கையில பஸ் இல்லாம நிறைய பேர் படிக்காம இருந்திருக்கலாம், நிறைய பேர் நடந்து போய் வேலைக்கு போகணுமான்னு இருந்திருக்கலாம், நிறைய பேர் நடந்து போய் படிக்கணுமான்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த பஸ் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல அண்ணா நகர்னு சொல்லக்கூடிய பகுதியிலயும் 10 ஆண்டுகளுக்கு மேல பேருந்து இல்லைன்னு சொன்னாங்க. அங்கேயும் பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. பஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து நம்ம வெளியூருக்கு சென்று, அதாவது ஒரு சிட்டிக்கு போய் படிக்கணும்னாலும் சரி, வேலை பார்க்கணும்னாலும் சரி, சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்புக்கு நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம கிராமத்தையும் சரி வளர்ச்சி அடைய ஒரு மாற்றம் தேவைன்னா அது பேருந்து மற்றும் சாலை வசதி தான். அது இந்த ஆட்சியில கொண்டு வந்தது. அதாவது பஸ் வசதி இந்த ஆட்சியில பஸ் வசதி இல்லாத ஊருக்கு கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு. இது வரைக்குமே திமுகவும் ஆட்சியில இருந்திருக்கு, அதிமுகவும் ஆட்சியில இருந்திருக்கு. ஆனா தலைமைச் செயலகத்துல அனைத்து துறைகளும் இருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு செயலாளர் இருப்பாங்க. அந்த செயலாளருக்கெல்லாம் தலைமையா இருக்கிறவர் தான் சீஃப் செக்ரட்டரி, அதாவது தலைமை செயலாளர். இப்போ சட்டத்துறையில பாத்தீங்கன்னா சட்டத்துறை, அதாவது லா டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெண் செயலாளர் இது வரைக்குமே நியமிச்சதா இல்லைன்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில தான் லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விமன் செக்ரட்டரிய நாமினேட் பண்ணிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த உங்க பாலின சமத்துவம், சமூக நீதி அதெல்லாம் எங்க போச்சு? எனக்கு சட்டத்துறைக்கு ஒரு விமன், அதாவது இத்தனை வருஷம் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விமனை செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த 30 நாள்ல முதல்வர் விஜய் அவர்களோட செயல்பாடுகள்ல என்ன குறைகள் இருக்கு, என்ன நிறைகள் இருக்கு, அதை உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.